Hi, hello, this is TAP CA360 from TAP Ice Academy. நாம இன்னைக்கு ஏப்ரல் 21st உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தி இந்தியா-ரஷ்யா military logistics agreement was signed in which year? ஓகேவா? ஸோ அந்த சரக்கு தளவாடங்கள் மிலிட்ரி டிஃபென்ஸ் ரிலேட்டடான அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான இந்த மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் எப்போ சைன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 சைன் பண்ணியிருக்கோம் பிப்ரவரியில். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது இது மாதிரி நம்ம அமெரிக்காவோடையும் நம்ம வந்து சைன் பண்ணுறதோட வேறு கண்ட்ரீஸோட இருந்தாலும் ரஷ்யாவோடய நம்ம வந்து வெரி க்ளோஸ். ஸோ அவங்க வந்து நம்ம எப்போதுமே வந்து டு ஸ்ட்ரெங்தன் தி மிலிட்ரி கார்பரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து ஒரு மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் இருந்து சில பேர் இந்தியன்ஸ் போயிட்டு அங்கே ரஷ்யாவில் இருந்து செயல்புரிகிறதும் அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து இருக்கிறதும் இது வந்துட்டு ஒரு ட்ரூப்ஸாக இங்கே வந்து இருந்து அவங்க அதுக்கான ஒர்க்ஸ் பண்ணுறதும் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 3000 ரஷ்யன் ட்ரூப்ஸ் வில் பி ஸ்டேஷன்ட் இன் இந்தியா ஃபார் 5 இயர்ஸ் வரைக்கும் இங்கேருந்து அதுக்கான ஒர்க் பண்ணுவாங்க. 5 வார்ஷிப்ஸ் அண்டு 10 மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸ் இதுக்கான ஒர்க் வந்துட்டு deployment includes 5 warships and 10 military aircrafts அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வில் பி மியூச்சுவலி அக்சசபிள் ஃபார் போத் நேஷன்ஸ். இப்போ அங்கேருந்தும் வந்து இங்கேருந்து தங்கி இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கை பார்த்து கொடுப்பாங்க, இங்கேருந்தும் அங்கே போய் இருந்து அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்தமாரி பைலேட்ரலாக ஒரு மிலிட்ரி கோஆப்ரேஷனாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஃபோக்கஸ்ட் ஆன் விச் தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரிசைலன்ஸ் இனோவேஷன் கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரிக்ஸ் நாடுகளில் நம்ம இந்தியா அதோடைய பல நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பெர்மனன்ட் நான் பெர்மனன்ட் எப்போதுமே எல்லா ஒரு G7 G20 எல்லா இதையும் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து UNSC எல்லாத்துலேயுமே ஒரு பெர்மனன்ட் அண்ட் நான் பெர்மனன்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போதைக்கு நம்ம போய் வந்து சில இதை அட்டன் பண்ணுறது இல்லை நம்மளை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இது டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எல்லாத்துலேயுமே கலந்துட்டு இருப்பாங்க. பட் அந்த பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது சிலர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரிக்ஸில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஆர்கனைஸ்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்டர் தி பிரிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்பஸ் டிஸ்கஷன் ஆன் குளோபல் ஹெல்த் கோஆப்ரேஷன் தீம் வந்து பில்டிங் ஃபார் ரிசைலன்ஸ் இனோவேஷன் கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இது ரிலேட்டடான ஒரு மீட்டிங் தான். இதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குளோபல் ஹெல்த் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் India and South Korea aim to increase bilateral trade to how much by 2030? ஸோ 2030க்குள்ளே நம்ம எவ்வளோ வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்துட்டு $50 பில்லியன் பண்ணலான்னு எய்ம் கொண்டு வந்திருக்காங்க சவுத் கொரியா. சவுத் கொரியாவோட லீ ஜே மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் வந்துட்டு இங்கே வந்து விசிட் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு, சில அக்ரிமெண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஃபார் தி 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 50 பில்லியன் டார்கெட் வந்து தே செட்டட் ஃபார் பைலேட்ரல் ட்ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? பிரசிடென்ட் யார்? லீ ஜே மிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் இந்தியா பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ G20 மீட்டிங் படி பார்த்திங்கன்னா வந்து G20 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2027 வந்துட்டு ஒரு சேட்டிலைட்ஸ் வந்து இந்தியா இஸ் பிளானிங் டு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சமுத்திரயான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டானியம் ஒரு ஷிப் க்ரூஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 100 mm இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 2.2 பார்த்திங்கன்னா சர்க்கம்ஃபெரன்ஸில் வந்துட்டு இருக்குது, மில்லிமீட்டர் சர்க்கம்ஃபெரன்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் வந்துட்டு இப்போ நம்ம 2027 ஒன்று 2040 ஒன்று வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி புது செட்டப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இது வந்து அது நம்ம இந்தியா லெவலில் நம்ம பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு ஆர்குமெண்ட்டு ஒரு ட்ரேட் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தமாதிரி நிறைய செட்டப்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் who topped the Asia richest person list according to the Bloomberg Billionaires Index? Bloomberg Billionaire Index எப்போதுமே வந்து ரிச் லிஸ்ட் ஆல் ஓவர் தி குளோபலி
பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்குறப்ப வந்து முகேஷ் அம்பானி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏஷியாஸ் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி வித் $92.6 பில்லியன் உடைய 19th பிளேஸ் குளோபலி இருக்கார். முகேஷ் அம்பானி வந்து செகண்ட் பிளேஸில் வித் $90.8 பில்லியன் ஓட 20th பிளேஸ் குளோபலி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதானியும் அண்ட் வந்து அம்பானி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் who ranked first in the global influential leaders list அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கான்னு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்னென்னா செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதில் வந்து செகண்ட் பிளேஸில் சவுத் கொரியாவுடைய பிரசிடென்ட் லீ ஜே மியூங் இருக்கார். செக் ரிப்பப்ளிக்கோட பிரைம் மினிஸ்டர் தேர்ட் பிளேஸில் இருக்கார் ஆண்ட்ரஸ் பயாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து லாஸ்ட் பிளேஸில் ஜெர்மன் பிரைம் மினிஸ்டர் சான்சலர் வந்து ஃப்ரெட்ரிச் மெர்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்லையும் வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செல்வாக்கு மிக்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஆப்போசிட்டான லிஸ்ட்டுன்னு சொல்லப்படுற அந்த அராஜகமான அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் which country recently conduct parliamentary elections where which party win அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது கிடையாது, போரோசிவ்ஸ் இது கிடையாது. சரியா? சரி, ஸோ எந்த இதுனா வந்து பல்கேரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சவுத் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரியான பல்கேரியாவோட பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இதாக இருக்குது. ஸோ அதில் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக பல்கேரியாவுக்கு இருந்த ரூமன் ராடவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிலாங்ஸ் டு விச் பார்ட்டினா ப்ராக்ரெசிவ் பல்கேரியா பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் முன்னாடி வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராகவும் அண்ட் ப்ரோ ரஷ்யா லீடராகவும் வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிலாங்ஸ் டு தி ப்ராக்ரெசிவ் பல்கேரியா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? இப்போ வென் இஸ் வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து April 21st அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னோவேட், கிரியேட், இன்ஸ்பயர், என்ஃபசிஸ், ப்ரொமோட்டிங் கிரியேட்டிவிட்டி, என்கரேஜிங் இனோவேஷன் அண்ட் இன்ஸ்பைரிங் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இனோவேஷன் அப்படிங்கிறது எப்போதுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும். இனோவேட், கிரியேட் எல்லாமே வந்துட்டு இருந்தால் தான் வந்து புதுசாக நம்ம செயல்படுத்த முடியும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் டே. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த தீம் ஆஃப் தி நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே? சிவில் சர்வீசஸ்னால் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் அவங்களுக்கான ஒரு டே, ஹானர் டே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கான அந்த தீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட் லாஸ்ட் மைல். ஃபோக்கஸ் என்னென்னா கவர்னன்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் சிட்டிசன்ஸ் அண்ட் என்ஷூரிங் டெவலப்மெண்ட் ரீச்சஸ் தி கிராஸ் ரூட் லெவல்ஸ். ஸோ இவங்க மூலிமா செயல்படுத்தப்படுது எல்லாமே. அப்போ வந்துட்டு அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவேராக அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே வந்து அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.